என்ன வேணாலும் கேளு, எதை வேணாலும் எடுத்துக்க. ஆனா தீர்ப்புல மட்டும் தலையிடாத. அப்புறம் நாயை செத்து போடும், நல்லா இருக்காது. ட்ரம்ப் வந்து எப்படி மத்தியஸ்தம் பண்ணலாம், ஒரு மூன்றாம் நாடு வந்து எப்படி மத்தியஸ்தம் பண்ணலாம், இது இன்னைக்கு சங்கிகளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. பாகிஸ்தானை மேப்ல இருந்து எடுத்துருவேன்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து கொலைபதறி இருக்கிறாங்க. என்னாச்சு நம்ம 56 இன்ச்சு மோடி என்னாச்சு? ரங்கராஜ் பாண்டேல என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல வந்து இந்தியா அப்படின்னா உலகத்துல இந்தியாவா சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்ப மோடி வந்த பிறகு இந்தியாவா அப்படியா அப்படின்னு வந்து மக்கள் திகைச்சு போயிருக்கிறாங்க. எங்க திகைச்சு போயிருக்கிறாங்க? பகல்காம் தாக்குதல், பயங்கரவாத தாக்குதலை வந்து எல்லா உலக நாடுகளும் கண்டித்தனே தவிர ஒரு நாடு கூட வந்து இப்ப திரும்ப திரும்ப ட்ரம்ப் வந்து இதை வந்து சொல்றாரு. இப்ப இதெல்லாம் இந்தியா வந்து மறுக்கணும். இப்ப இந்த நேரத்துல வந்து மறுக்க முடியாது. ட்ரம்ப் பேசுனதுக்கு மோடி மறுத்தாருன்னா முதல்ல ஒரு 4 நாள் விட்டு பாக்குறாங்க, என்னென்ன அடிக்கிறாங்க, என்னென்ன செய்யறாங்க, 2 பேருடைய மிலிட்டரி தாக்குதல், டிஃபென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிலாம் பார்த்துட்டு இதுக்கு மேல வந்து போக வேணாம் அப்படின்னு வலுக்கட்டாயமாக கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் அமெரிக்கா வந்து இந்த போரை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறது. ரங்கராஜ் பாண்டேவா இருந்தாலும் சரி, அமர் பிரசாத் ரெட்டியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையா, அர்ணாப் கோஸ்வாமி வரைக்கும் அர்ணாப் கோஸ்வாமியா ஏற்கவே முடியாதுங்கிறாரு. இவங்க எல்லாம் இப்போ வந்து போருக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்க, அல்லது போர் ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் என்ன பேசினாங்கன்னா, பாகிஸ்தானை வந்து இருந்த இடம் தெரியாம வந்து தொடர்ச்சி அழிச்சிருவோம், பாகிஸ்தான் ஒரு நாடே வந்து மேப்ல வந்து இருக்காது. இந்த போர் என்பது வந்து சங்கிகளை பொறுத்தவரை வந்து ஒரு ஆக்ஷன் காட்சிகளா பார்க்குறாங்க. ஒரு ஹாலிவுட் படத்துல வர்ற போர் மாதிரி வந்து அப்படி வந்து விமானம் போய் தாக்குது, நம்மளுடைய ட்ரோன்கள் போய் தாக்குது, லாகூர் காலி, ராவல்பிண்டி காலி, இஸ்லாமாபாத் காலி, அப்புறம் வந்து கராச்சி வந்து காலி, இப்படி இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து காலி ஆயிடுச்சு, அவங்களுடைய மிலிட்ரி நிலையத்தை வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் பிரமாதமாக வேலை செஞ்சுட்டு இருக்குது, இப்படிலாம் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நம்பிக்கைகள்லாம் யதார்த்தத்தில் சுக்குநூறாக உடைந்து விட்டது. உண்மையிலேயே இந்த போர் என்பது யாருக்கு பாதிப்புன்னா, அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு வழியாக நிறுத்தியாச்சு, பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு வரக்கூடிய எதிர்வினைகள், நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த போர் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும், நாடு முழுக்க பிஜேபி தேர்தல் அரசியலுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளும், அப்படித்தான் பலரும் அதை விமர்சனமாக சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்காகத்தான் அந்த போரே நடத்தப்பட்டுச்சு என்ற அளவுக்கு அது விமர்சனங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு மோடி அரசை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்கிறவங்க யாருன்னு பார்த்தோன்னா மோடி ஆதரவாளர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ வெளியுறவுத்துறை அதிகாரி அவர் மிஸ்ரியை போட்டு பாடாப்படுத்துறாங்க. அவர் வந்து ட்விட்டர் பக்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியேறி இருக்கிறார். யாராலையும் பதில் சொல்ல முடியல, விளக்கம் கொடுக்க முடியல. பாகிஸ்தான் நாங்கள் இந்த போரில் வந்து சாதிச்சிட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டோம்னு அங்கே உள்ள பிரதமர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இங்கே உள்ள பிரதமர் மௌனம் காக்கிறார். என்ன நடக்குது? ஏன் இந்த திடீர் தலைகீழ் மாற்றம்? இந்த சனிக்கிழமை தான் இந்த போர் நிறுத்த அறிவிப்பு வந்து வந்தது. இப்போ ட்ரம்ப் வந்து நீங்கள் மோடி, சீமான், அப்புறம் வந்து ஹிட்லரு, புட்டின், இப்படி பலரும் சேர்ந்த கலவை தான் வந்து ட்ரம்ப் மொத்தமாக போட்டு உடைச்சிட்டாரு. நாங்கள் விடிய விடிய பேச்சுவார்த்தை பண்ண 2 பேரும் வந்து இப்போ சண்டை போடாதீங்கன்னு சொன்னால் கேட்டுக்கிட்டாங்க, இப்போ போர் நிறுத்தம் வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு பகிரங்க வெளியில் அவர் தான் ஃபஸ்ட்டு அறிவிக்கிறார், ட்வீட் பண்ணுறாரு. அவர் அறிவித்த பிறகுதான் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் பாகிஸ்தான், அப்புறம் வந்து இந்தியா, 2 நாடுகளை சேர்ந்த வந்து அந்த இராணுவ அதிகாரிகள் வந்து பேசி மதியம் வந்து 3-3:30 வந்து பேசி வந்து போர் நிறுத்தம் செய்யணும், வான்வெளியில், கடல் வெளியில், தரை வழியில் எங்கேயுமே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மாலை 5 மணிக்கு வந்து இந்த ஒப்பந்தம் வந்து அமலுக்கு வருகிறது. அதுக்கு பிறகு நைட்டு வந்து எல்ஓசியில் கொஞ்சம் தாக்குதல் நடந்தது, அப்புறம்லாம் அதெல்லாம் இறக்கிடுச்சு. இப்போ பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னால், சங்கிகளை பொறுத்தவரை அது ரங்கராஜ் பாண்டேவா இருந்தாலும் சரி, அமர் பிரசாத் ரெட்டியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையா, அர்ணாப் கோஸ்வாமி வரைக்கும் அர்ணாப் கோஸ்வாமியா ஏற்கவே முடியாதுங்கிறாரு. இவங்க எல்லாம் இப்போ வந்து போருக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, அல்லது போர் ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் என்ன பேசுனாங்கன்னா, பாகிஸ்தானை வந்து இருந்த இடம் தெரியாமல் வந்து தொடர்ச்சி அழிச்சிருவோம், பாகிஸ்தான் ஒரு நாடே வந்து மேப்ல வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இது வந்து உக்ரைன் வாரோட கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். உக்ரைன் வந்து ரஷ்யா ஆக்கிரமித்த போது என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யன் மீடியாவும் சரி உலகமும் கொஞ்சம் எதிர்பார்த்துச்சு, 1 வாரத்தில் வந்து உக்ரைன் வந்து விழுந்துடும், செலன்ஸ்கி 2-3 நாளில் வந்து விமானம் மாரி வெளிநாட்டுக்கு ஏதாவது அகதியாக புகலிடம் தேடி ஓடிடுவார் அப்படின்னு சொன்னாங்க.
இப்போ 2 வருஷம் தாண்டி வந்து உக்ரைன் போர் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், 2-3 நாள் இந்த ட்ரம்ப் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 2-3 நாள் முன்னாடி வரைக்கும் ஜேடி வான்ஸ் அமெரிக்க துணை அதிபர் என்ன சொன்னார்னா, இந்தியா பாகிஸ்தான் போருக்கும் எங்களுக்கும் வந்து பிரச்சனை இல்லாத நாங்கள் தலையிட விரும்பல, என்னமோ அவங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் கைகழுவி பேசுகிற மாதிரி வந்து பேசினார். ஆனால் அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்தியா வந்து சைனா தான் அமெரிக்காவினுடைய இன்றைய பிரதான எதிரி. ரஷ்யா கூட அதுக்கு பிறகு தான். அதனால தான் உக்ரைன் போரெல்லாம் வந்து நிறுத்திடலான்ற மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து பேசுகிறாரு. இப்போ சைனா வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, விண்வெளித்துறையிலையும் ஆராய்ச்சியிலையும் சரி, அல்லது இராணுவ ரீதியாகவும் சரி, அமெரிக்காவுக்கு போட்டியாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாடாக இருக்குது. அப்போ சைனாவுக்கு வந்து ஒரு செக்மேட் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு வலுவான நட்பு சக்தியாக வந்து அமெரிக்கா வந்து கருதுது. அப்போ இந்தியாவினுடைய மிலிட்டரி ரிசோர்ஸ் இதெல்லாம் வந்து சைனாவுக்கு வந்து ஒரு அரணா இருக்கணுமே தவிர, பாகிஸ்தானோட சண்டை போட்டு வந்து அது பலத்தை விரயம் பண்ணக்கூடாது அப்படின்றதான் அமெரிக்காவினுடைய பாயிண்ட்டு. மற்றபடி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் வந்து பயங்கரவாதத்தை உருவாக்குவதற்கு அமெரிக்காவே காரணமாக இருந்திருக்கு. நீங்கள் சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தானை வந்து ஆக்கிரமித்த பிறகு அப்போதான் முதல் முறையாக வந்து சவுதி உதவியோட வந்து அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு சொன்னால், பாகிஸ்தான் மதராசாக்கள்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இஸ்லாமிய கல்விகள்லாம் புகுத்தி அதிலிருந்து தான் தாலிபான் வந்து வராங்க, முஜாஹிதீன்கள் வராங்க, பின்லேடன் அப்படி தான் வந்து உருவாக்கப்படுறாரு. எல்லாம் வந்து சோவியத் யூனியனை எதிர்த்து சண்டை போடுறாங்க, சோவியத் யூனியனை வெளியேற்றுறாங்க. சோவியத் யூனியனை வெளியேற்றின பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமெரிக்காவுக்கு எதிராக வந்து மாறுகிறார்கள். அதன் பிறகுதான் வந்து அமெரிக்கா வந்து இஸ்லாமிய வெறுப்பை வந்து கேட்குது. ஒரு காலத்தில் இப்போ ராம்போ படவரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஒரு படவரிசையில் வந்து ராம்போ வந்து முஜாஹிதீன்களோடு சேர்ந்துக்கிட்டு வந்து சோவியத் யூனியனை வந்து எதிர்த்து சண்டை போட்டு வந்து ஜெயிப்பார், அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உல்டாவாக மாறி வந்து முஸ்லீம்கள்லாம் வில்லன்கள் அப்படின்ற மாதிரி வந்து அந்த நரேஷன் வந்து மாறுகிறது. இப்படி வந்து அமெரிக்கா வந்து முஸ்லீம் ஃபோபியா, முஸ்லீம் விருப்புணர்வெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்குது. அந்த டைமில் வந்து காஷ்மீரில் வந்து போராட்டங்கள் சூடு பிடிக்குது. இந்தியாவில் வந்து காஷ்மீர் பிரச்சனையில் வந்து பாகிஸ்தான் வந்து வம்படியாக நுழைந்து செய்ததுன்றதை விட, காஷ்மீரில் வந்து பாகிஸ்தான் தலையிடுவதற்கு ஒரு தோதான ஒரு சூழல் வந்து இருந்தது. இந்திய அரசு, இந்திய இராணுவத்தினுடைய ஒடுக்குமுறை காரணமாக அதை பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தான் வந்து தலையிடுது. எப்படி வந்து இந்தியா வந்து ஈழப் போராளிகளுக்கு வந்து இங்கே வரவழைச்சி ட்ரைனிங் கொடுத்து காசும் கொடுத்து அவங்கள கொண்டு போய் வந்து சண்டை போட வச்சதோ, அப்போ என்ன தனி ஈழம் வாங்கி தருவதா இந்தியாவினுடைய நோக்கம்? கிடையாது. இலங்கையே ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும், நம்ம பிடியில் வந்து வச்சுக்கணும். அதே நோக்கம் தான் பாகிஸ்தான். காஷ்மீரை வைத்து கொண்டு நம்ம இந்தியாவை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும், ஒரு மிரட்டணும் அப்படின்றதான் பாகிஸ்தானுடைய நோக்கம். இப்படி தான் வந்து லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற அமைப்புகள்லாம் வருது. மும்பை 2008 தாக்குதல்லாம் வந்து நடக்குது. அதன் பிறகு அவங்க வந்து உலக அளவிலேயே பயங்கரவாதிகள் என்று தடை செய்யப்படுகிறார்கள். அதன் பிறகு பாகிஸ்தான் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி அதனுடைய நிதிப்பட்டியலில் வந்து கிரே லிஸ்ட்டில் வந்து கொண்டு போகிறாங்க. அதில் கொண்டு போயிட்டா வந்து பாகிஸ்தான் வந்து எங்கேயுமே கடன் வாங்க முடியாது, உலக வங்கியாக இருந்தாலும் சரி, IMF-ஆக இருந்தாலும் சரி. அப்போ அதனுடைய பொருளாதாரம் வந்து முடக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு தான் பாகிஸ்தானே அவங்களையெல்லாம் வந்து தடை செய்யுது. அவங்களெல்லாம் முற்றிலும் வந்து அகற்றப்படலைன்னாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து முடக்கப்படுது. இன்னொரு புறம் வந்து தாலிபான்லேருந்து ஒரு பிரிவு வந்து பாகிஸ்தானில் வந்து பிரிந்து கொண்டு அவங்க பாகிஸ்தானை தொடர்ந்து தாக்குறது என்பது இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. குண்டு வெடிக்குது, அதில் வந்து மக்கள் வந்து சாகுறாங்க. அப்புறம் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க வந்து தன்னாடு கோரி வந்து அவங்கள வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயினை கடத்திட்டு போய் வந்து மக்களை வந்து கொன்னாங்க. இப்படி வந்து பாகிஸ்தானும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு தான். அதனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பாகிஸ்தானை வந்து ஏற்கனவே கைவிட்டுருச்சு. எப்போ அவங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து காலி பண்ணிட்டு போனாங்களோ அப்போவே பாகிஸ்தானோட பெரிய வந்து புவி ஜியோபொலிட்டிக்ஸ் ரீதியான ஒரு தேவை வந்து பாகிஸ்தானை விட இந்தியா தான் தேவையாக இருக்குது. ஏன்னா சைனா வந்து இது பண்ணுறது. அப்போ இந்த போர் என்பது அது எல்லையை வந்து தாண்டி போகுது. முதல்ல ஒரு 4 நாள் விட்டு பார்க்குறாங்க, என்னென்ன அடிக்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்க, 2 பேருடைய மிலிட்ரி தாக்குதல், டிஃபென்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிலாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே வந்து போக வேணாம் அப்படின்னு வலுக்கட்டாயமாக கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் அமெரிக்கா வந்து இந்த போரை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறது. நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா தரப்புல இருந்து எங்ககிட்ட கேட்டாங்க, அவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்கிறதாகவும்,
அதனால வந்து ட்ரம்ப் கோரிக்கை வச்சு அவர் அதனால அந்த கோரிக்கையை ஏற்று இந்த செய்தி எதுல படிச்சீங்க? அப்படி ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். இல்ல, அப்படி எந்த இன்டர்நேஷனல் மீடியாலையும் அப்படிப்பட்ட செய்தி வந்து வரல. அந்த அளவுக்கு ட்ரம்ப் வந்து முட்டாள் வந்து இல்ல. ட்ரம்ப் வந்து முட்டாள் தான், ஓரளவுக்கு முட்டாள். எந்த அளவுக்கு முட்டாள்னா, நாங்க தான் விடிய பேசணும், பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒரு நாடு மத்தியஸ்தம் பண்ணிச்சுன்னா கூட அதை ஓப்பனா பெருமையா வந்து சொல்லாது. இப்ப கத்தாரும் எகிப்தும் வந்து காசா இஸ்ரேல் வந்து போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு 2 நாடுகளும் தீவிரமா வந்து வேலை பார்த்தாங்க, அமெரிக்காவினுடைய துணையோடு. ஆனால் அந்த நாடுகள்லாம் அந்த டாம்பிகமா வந்து அறிவிச்சுக்கல. ஆனால் ட்ரம்ப் ஏன் அறிவிக்கிறாருன்னா அவருடைய கேரக்டர் அப்படி. அதனால் நீங்க சொல்ற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் அப்படி வந்து அவர் அறிவிக்கலை. இது வந்து நம்ம பாலிமர் நியூஸ், அந்த மாதிரி இந்தியா டுடே அந்த மாதிரி நியூஸ்ல வந்து இங்க போற ஆரம்பிச்ச பிறகு இவங்களுடைய அக்கப்போர் செய்திகளுக்கு வந்து ஒரு குறைவே இல்லையே. இப்போ வந்து பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ட்ரம்ப் வந்து எப்படி மத்தியஸ்தம் பண்ணலாம், ஒரு 3ஆம் நாடு வந்து எப்படி மத்தியஸ்தம் பண்ணலாம், இது இன்னைக்கு சங்கிகளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. பாகிஸ்தானை மேப்ல இருந்து எடுத்துருவேன்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து கொலைபதறி இருக்கிறாங்க. என்னாச்சு நம்ம 56 இன்ச்சு மோடி என்னாச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ மோடி வந்து தன்னை 56 இன்ச்சின்னு எப்படி சொன்னாருன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. 2002 குஜராத் கலவரம் வந்து நடக்குது. கலவரத்தில் வந்து வாஜ்பாய் வந்து ராஜ தர்மத்திலேருந்து விலகிட்டார், மோடி அப்புறம்னு சொன்னார், அப்புறம் பேக் அடித்தார். அப்புறம் வந்து இவர் மோடி வந்து குஜராத்தினுடைய கௌரவத்தை வந்து சீர்குலைக்கிறார்கள், அதனால் குஜராத் ப்ரைடு மாதிரி ஒரு பேரில் வந்து ரத யாத்திரையெல்லாம் வந்து போனார். அப்போ தான் வந்து 56 இன்ச்சு அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து அவர் பிரயோகத்துக்கு வந்து கொண்டு வர. என்னன்னா வந்து ஆம்பளடா, நான் வந்து குஜராத்திடா அப்படின்ற மாதிரி ஒரு இது. 2014 இப்போ இந்த நிர்பயா பிரச்சனை எல்லாம் வரும்போது என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னா நம்மளாம் வந்து ஒரு ஆம்பளைன்னே சொல்லிக்க முடியாது இப்படின்னு ஒரு ஆம்பளாடான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணாதிக்க சிந்தனையுடைய வெளிப்பாடு தான் இந்த 56 இன்ச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ராஜ்கிரண் வந்து நல்லி எலும்பு சாப்பிட்றதோட கூட ஒப்பிடலாம். இப்போ அந்த படத்தில் வந்து மீனா வந்து இலையில வந்து நல்லி எலும்பு மலை போல கொட்டியிருப்பாங்க, அவர் வந்து கடிச்சு சாப்பிடுவார். உண்மையிலேயே அவ்வளவு நல்லி எலும்பு கடிச்சு சாப்பிட்டா பல்லு இருக்குமா போயிருமா? அந்த மாதிரி அந்த நல்லி எலும்பு இதோட ஒப்பிடத்தக்கது தான் இந்த 56 இன்ச்சு. இப்போ இந்த 56 இன்ச்சு வந்து சொங்கியா வந்து விழுந்து போச்சு. அது வந்து நிமோனியா அட்டாக் வந்து அது வந்து பாதிக்கப்பட்டது போல வந்து சங்கிகள் வந்து பயங்கரமா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. சொந்த வீட்டுக்குள்ளே ஏன் கல்லெறிகிறாங்க? சரி, ஏதோ கமுக்கமா அதை முடிச்சிடலான்னு கூட நினைக்காம இப்படி வெளிப்படை இது வரைக்கும் இப்படி நடந்தது இல்லை. இதுக்கு முன்னாடி கூட நிறைய ஏமாற்றங்கள், தோல்விகள், பொருளாதார வீழ்ச்சி, இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் ஆயிருக்குது. புதுசாக ஃபெயிலியர் ஆகலை. ஆனால் இதில் மட்டும் ஏன் அவங்க ஆக்ரோஷமாக வராங்கன்னு நான் கேட்குறேன். சங்கிகளில் வந்து பல வகைகள் இருக்காங்க. அதில் 2 வகை வந்து கொஞ்சம் இன்டலெக்சுவலான சங்கிகள், முட்டாள் சங்கிகள். ஆனால் இந்த முட்டாள் சங்கிகள் ஆதரவு வந்து இன்டலெக்சுவல் சங்கிகளுக்கு வந்து வேணும். எதுக்கு அப்படின்னா ட்ரோல் பண்ணுறது. நீங்கள் சொன்ன மாதிரி விக்ரம் மிசோரியை வந்து இப்போ ட்ரோல் பண்ணாங்களே, அவர் வந்து இந்தியாவினுடைய ஃபாரின் செக்ரட்டரி. அவர் டெய்லி வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு வந்து போர் நடவடிக்கைகள் குறித்து வந்து அவர் தான் செய்தி வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ அவரையே ட்ரோல் பண்ணணும், அவர் மகளுடைய தொலைபேசி எண்ணெல்லாம் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொன்னால் சங்கிகள் எந்த அளவுக்கு கொலவெறியில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அந்த முட்டாள் சங்கிகளை வைத்து கொண்டு தான் இந்த இன்டலெக்சுவல் போல இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து தங்களுடைய பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துட்டு போகிறாங்க. இப்போ முட்டாள் சங்கிகளுக்கு வந்து நீங்கள் தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். பிரியாணி வந்து போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த விலங்கு வந்து திருப்தி வரும். அது இல்லை அப்படின்னு சொன்னால் யாரை போய் கடிக்கலாம் அப்படின்னு. இப்போ கடிக்கிறது வந்து மோடியே கடிக்கிறதுக்கு வந்து அது வந்திருக்குது. இப்போ நீங்கள் இந்துத்துவாவினுடைய வரலாற்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் வந்து அதிகமாக தீவிர இந்துத்துவா பேசுகிறாங்களோ அவங்க தான் தலைவராக வந்து வருவாங்க. இப்போ வாஜ்பாய் அத்வானிலாம் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அத்வானி தான் வந்து ரத யாத்திரை துவங்குறாரு. அப்போ அவர் தான் தீவிர சங்கி. இது அப்படி இருந்துச்சு. வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது 2002 குஜராத் இனப்படுகொலை கலவரம் வந்து நடக்குது. அப்போ மோடி வந்து தீவிர சங்கியா வந்து வந்துடுறாரு. மற்றவங்களெல்லாம் விட இவர் வந்து தீவிர இந்துத்துவா பேசக்கூடியவரா. அப்படிதான் அந்த 56 இன்ச்சு ஆம்பளை தேசியம், பைல்வான் தேசியம் இதெல்லாம் அவர் வந்து பேசி வந்து நிலைநிறுத்திக்கிறாரு. இப்போ அந்த இமேஜுக்கு வந்து இப்போ அடி வாங்கியிருக்கு. இப்போ முட்டாள் சங்கிகளுக்கு என்ன தெரியல அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே மோடி வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு போய் வந்து குட்டு வாங்கிட்டு தான் வந்தார். அது வந்து இன்டலெக்சுவல் சங்கிகளுக்கு தெரியும், முட்டாள் சங்கிகளுக்கு தெரியாது. பதவி ஏற்கிறதுக்கு கூட கூப்பிடலையே, வாசல்ல பேனர் பிடிச்சுக்கிட்டு தயவு செய்து இங்க பிரதமரை வந்து பதவியேற்பு கூப்பிடுங்க அப்படி வந்து கெஞ்சினாங்க. அப்புறம் மோடி வந்து சந்திக்க போது மோடியை வச்சுக்கிட்டே பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாரு ட்ரம்ப், எங்களுக்கு வந்து எதிரி நாடுகளை விட வந்து நட்பு நாடுகள் தான் வந்து வில்லன்கள் மாதிரி, அவங்க தான் அதிகம் வரி விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மோடி தலையில வந்து நிறைய மிளகா முட்டையை கட்டி விட்டாரு. என்னென்ன கட்டி விட்டாருன்னு சொன்னா,
நம்ம வந்து 2030க்குள்ள வந்து $500 பில்லியன் வந்து ட்ரேட் பிசினஸ் வந்து நடக்கணும். நீங்க வந்து இந்தியாவில் வந்து ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு செய்வதை விட இறக்குமதி குறைவா பண்றீங்க, இறக்குமதி அதிகம் பண்ணணும், என்னெல்லாம் வாங்கணும்னு மளிகை கடை பட்டியல் மாதிரி போட்டாரு. ஒன்று வந்து குரூட் ஆயில் வந்து வாங்கணும். நீங்கள் குரூட் ஆயில் வந்து கல்ஃபில் வாங்குறதுக்கும் அமெரிக்காவில் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா போக்குவரத்து செலவு எல்லாம் அதிகமாகும், விலை வந்து அதிகமாகும். இதை தலையில் கட்டுறாரு. அடுத்தது வந்து இந்த அணுசக்தி ஒப்பந்தம் 1, 2, 3ன்னு சொல்லி, அது வந்து ஒரு மன்மோகன் சிங் காலத்தில் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அதை வந்து தூசி தட்டி எடுத்து வந்து இந்தியாவில் வந்து அணு உலைகள் வந்து வைக்கணும். அதில் வந்து விபத்துகள் நடந்தால் வந்து இந்திய அரசு தான் பொறுப்பு, அணு உலைகள் வைக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு அதை வந்து தலையில் கட்டுறாரு. அடுத்தது வந்து இந்த F-35ன்னு ஒரு விமானம், ரஃபேல் மாதிரி ஒரு ஃபைட்டர் ஜெட்டு, அந்த விமானத்தை நீங்கள் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்துக்கும் மோடி வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வராரு. அப்போ மோடி வந்து ட்ரம்ப்கிட்ட வந்து ஏகப்பட்ட தலையில் வந்து குட்டுகள் வாங்கிட்டு தான் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்தார் அப்படின்றது இன்டெலெக்சுவல் சங்கிக்கு வந்து தெரியும். ஆனால் நம்ம முட்டாள் சங்கிகள் என்னென்னா, அமெரிக்கா இப்போ ரங்கராஜ் பாண்டேல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் வந்து இந்தியா அப்படின்னா உலகத்தில் இந்தியாவா சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ மோடி வந்த பிறகு இந்தியாவா அப்படியா அப்படின்னு வந்து மக்கள் திகைச்சு போயிருக்கிறாங்க. எங்கே திகைச்சு போயிருக்கிறாங்க? பகல்காம் தாக்குதல், பயங்கரவாத தாக்குதலை வந்து எல்லா உலக நாடுகளும் கண்டித்தனே தவிர ஒரு நாடு கூட வந்து பாகிஸ்தானை கண்டிக்கலை. அதே போல் வந்து இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அறிவித்து பாகிஸ்தான் மீது போர் நடவடிக்கைகள் ஆரம்பித்த போது எல்லா நாடுகளுமே ஒரு நாடு கூட வந்து இந்தியாவை ஆதரிக்கலை. எப்படி வந்து இஸ்ரேல் காசா மேலே போர் தொடுத்த போது மேற்குள்ள நாடுகள் எல்லாமே வந்து இஸ்ரேலை வந்து ஆதரிக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து தன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காக வந்து போரிடும் உரிமை வந்து உள்ளது, அவங்க தாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து இந்தியா வந்து ஒரு நாடு கூட அப்படி வந்து ஆதரிக்கலை. பாகிஸ்தானையாவது துருக்கி, மலேசியான்னு 1-2 நாடுகள் வந்து ஆதரிச்சாங்களே தவிர இந்தியா வந்து இந்த டிப்ளமசி துறையில் வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து அவங்க தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஒரு நாடு கூட வந்து ஆதரிக்கலை. அப்போ இதெல்லாம் வந்து முட்டாள் சங்கிகளுக்கு தெரியல. ரெண்டாவது, இடையில போர் நடவடிக்கையில் வந்து என்ன நடக்குது? பாகிஸ்தான் என்ன சொல்லுது? நாங்கள் 5 இந்தியாவினுடைய ஜெட் விமானங்களை வந்து வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேற்று வந்து இது தொடர்பாக வந்து முப்படை அதிகாரிகள் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஹிந்து ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து உங்கள் ரஃபேல் விமானங்களை வீழ்த்தி விட்டதாக பாகிஸ்தான் சொல்லுகிறதே அப்படின்னு கேட்டபோது அந்த விமானப்படை அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்பவும் போர் சூழல் மாறிவிடவில்லை. இந்த போரில் வந்து நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்ன? பயங்கரவாத முகாம்களை தாக்குவது, பயங்கரவாதிகள் அழிப்பது. அது நிறைவேறிச்சா? ஆம், கண்டிப்பாக நிறைவேறிவிட்டது. அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர சொல்ல முடியாது, வேற எதுவும் சொல்ல முடியாது. என்ன இழந்துட்டோம், என்ன எண்ணிக்கை, யாருக்கு இழப்பு, என்ன ஏது, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒன்று சொல்ல முடியும், எங்கள் விமானிகள்லாம் பத்திரமா திரும்பிட்டாங்க, பைலட்ஸ் எல்லாம் பத்திரமா திரும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாரே தவிர இதை மறுக்கவில்லை. இது ஒன்னே வந்து போதும், இதுல இருந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ 2500 கோடி ரூபாய் வந்து ரஃபேலே வந்து அடிச்சு காலியாக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானுடைய அந்த சைனீஸ் ஜெட் விமானத்தினால. இப்போ இந்த சைனீஸினுடைய ஜெட் விமான கம்பெனியுடைய ஷேர் மார்க்கெட் வந்து அதிகரிச்சிருக்கு. அதனுடைய ப்ரைஸ் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகரிச்சிருக்குது. டசால்ட் ஏவியேஷனுடைய ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இப்படிலாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து சங்கிகள் வந்து என்ன செய்யறது அப்படின்னு வந்து ஒரு தெரியாத ஒரு விஷச்சூழலை வந்து மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ போர்லையும் வந்து இப்படி பாகிஸ்தான் வந்து பிரச்சாரம் பண்ணுது. இல்லை, அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராவல்பிண்டியை காலி பண்ணியாச்சு, கராச்சியை காலி பண்ணியாச்சு, தலைநகர் லாகூரில் வந்து வெடிச்சு சிதறிக்கிட்டு இருக்குது. ஸோ பாகிஸ்தான் நம்ம பாதியை காலி பண்ணிட்டோம், மீதியே முடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அதான் அவங்க இந்திரா காந்தி காலம் மாதிரி நினைக்கிறாங்க. இந்திரா காந்தி இப்போ ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்காங்க. ஆமா, இந்திரா காந்தியை வச்சு இப்போ அவங்களுடைய வீடியோஸ். இந்திரா காந்தி வந்து 1971 போர்ல வந்து பாகிஸ்தானை தோல்வியடைய வைத்து, சரணடைய வைத்து, அப்புறம் போர்க்கைதிகளை பிடிச்சு அவங்கள ரிலீஸ் பண்ணி 90,000 பங்களாதேஷ்னு சொல்லி ஒரு நாட்டை வந்து உருவாக்கி, இப்படி வந்து இந்திரா காந்தி தாண்டா உண்மையான ஆம்பளை அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கு. இப்போ மோடி வந்து அந்த ஆம்பளை 56 இன்ச்சு பைல்வான் தேசியம், அந்த மஸ்குலர் நேஷனாலிட்டிலாம் இப்போ வந்து பின்னாடி வந்து போயிருச்சுன்னு சொல்லலாம். இது வந்து சரியாக மோடி வந்து அடி வாங்கிட்டாரு. இந்த முட்டாள் சங்கிகள் சொல்றதுக்கு வந்து இன்டெலெக்சுவல் சங்கிகளே வந்து முட்டு கொடுக்க முடியல. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்த போகிறது. ரெண்டாவது வந்து இந்தியா தான் போர் நடவடிக்கை நிறுத்தி இருக்கிறதே தவிர இது ஒரு 3வது உலக நாடு சொல்லி செய்யவில்லை. ஏற்கனவே இந்தியா வந்து எல்லாம் தாக்கிட்டோம், முடிச்சிட்டோன்றதுனால இப்படி வேற முடிஞ்சிருச்சு, வேற உருட்டுகள் அவங்க உருட்டிட்டு இருக்காங்களே தவிர முட்டாள் சங்கிகளுடைய கேள்விக்கு வந்து பதில் இல்லை. அப்ப இந்திரா காந்தி அன்னைக்கு சாதிச்சு காட்டினாங்களே, பாகிஸ்தானை வந்து மண்டியிட வைத்தார்களே, இன்றைக்கு உங்களால் ஏன் வைக்க முடியவில்லை? என்ன பேச்சு பேசுனீங்க, மேப்லேயே இருக்காதுன்னெலாம் சொன்னீங்க இல்லையா?
இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து குத்துக்கல்லாட்டம் வந்து உட்கார்ந்துருக்குதே, அவன் இராணுவம் எல்லாம் எந்த சேதாரம் இல்லாமல் இருக்குதே. அப்புறம் இதெல்லாம் வந்து சங்கிகளுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியா இருக்குது. இப்போ இந்த போர் என்பது வந்து சங்கிகளை பொறுத்தவரை வந்து ஒரு ஆக்ஷன் காட்சிகளாக பார்க்குறாங்க. ஒரு ஹாலிவுட் படத்தில் வர்ற போர் மாதிரி வந்து அப்படி வந்து விமானம் போய் தாக்குது, நம்மளுடைய ட்ரோன்கள் போய் தாக்குது, லாகூர் காலி, ராவல்பிண்டி காலி, இஸ்லாமாபாத் காலி, அப்புறம் வந்து கராச்சி வந்து காலி, இப்படி இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து காலி ஆயிடுச்சு, அவங்களுடைய மிலிட்ரி நிலையத்தை வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் பிரமாதமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, இப்படிலாம் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நம்பிக்கைகள்லாம் யதார்த்தத்தில் சுக்குநூறாக உடைந்து விட்டது. உண்மையிலேயே இந்த போர் என்பது யாருக்கு பாதிப்புன்னா காஷ்மீர் மக்களுக்கு. இப்போ இரு தரப்புலையும் தாக்குதல் நடந்ததில் வந்து ரெண்டு பக்கமும் சேர்த்து வந்து 70 பேருக்கு மேலே இறந்து போனதா வந்து இன்டர்நேஷ்னல் மீடியாவினுடைய கணக்கு வந்து சொல்லுது. இந்தியா வந்து நாங்கள் 100 பயங்கரவாதிகளை ஒழித்து விட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சர்வதேச மீடியாக்கள் வந்து ரெண்டு புறத்துலையும் சேர்த்து 70 பேருக்கு மேலே தான் இறந்துருக்காங்க, எல்லாமே சிவிலியன்ஸ் அப்படின்னு தான் அவங்க வந்து எல்லாமே சிவிலியன்ஸ், தீவிரவாதிகள் யாரும் சொல்ல அப்படி வந்து சர்வதேச மீடியாக்கள் எதுவும் வந்து சொல்லலை. இந்தியா தான் நேம் பண்ணி சொல்லுது, புல்வாமா தாக்குதலுக்கு காரணமானவங்க, காந்தகார விமான கடத்தலுக்கு காரணமானவங்க இவங்கெல்லாம் தாக்கிட்டதா வந்து சொல்லுதே தவிர சர்வதேச ஊடகங்கள்ல எதுலேயுமே அந்த செய்தி வந்து வரல. போர்க்காட்சிகளே வந்து அப்படி பார்த்து பழக்கப்பட்டாங்க. உண்மையான பாதிப்பு வந்து காஷ்மீர் மக்களுக்கு. இப்போ இந்த எல்ஓசிக்கு இந்த புறம் இருக்கிறவங்களும் சரி, பாகிஸ்தான் பக்கம் இருக்கிறவங்களும் சரி, இந்தியா பக்கம் இருக்கிறவங்க, இந்த மக்கள் தான் வந்து லட்சக்கணக்கில் வந்து காலி பண்ணிட்டு சேஃப்டியான இடங்களுக்கு வந்து போயிருக்கிறாங்க. வீடுகள் தரைமாட்டமாக்கப்பட்டிருக்குது, பலர் இறந்தும் போயிருக்கிறாங்க. ஓமர் அப்துல்லா கொல்லப்பட்டவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வந்து வழங்கியிருக்கிறாரு. அப்போ அந்த மக்கள்லாம் வந்து கொலை பதறாங்க. அல்லது பஞ்சாபில் எடுத்துங்க, பஞ்சாபில் உள்ள மக்கள்லாம் வந்து போர் நிறுத்தம் வந்ததுன்னு கேட்டால் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்போ இந்த முட்டாள் சங்கிகளுக்கு போர் என்பது இப்படி ஒரு அழிவை கொண்டு வரும், ரெண்டு பக்கமும் வந்து பாதிப்பு வரும், ரெண்டுமே அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிற நாடு. இப்போ 2019 ஒரு ரிப்போர்ட்டின் படி வந்து ஒரு நாடு வந்து அணுகுண்டு வீசினால் ஒரு வாரத்தில் வந்து 12.5 கோடி மக்கள் வந்து இறந்து போவாங்க அப்படின்னு வந்து ஒரு ஆய்வு வந்து சொல்லுகிறது. அப்போ 2 அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிற நாடுகள் வந்து இதுக்கு மேலே வந்து அதை வந்து அந்த முரணை வந்து அதிகப்படுத்தி கொண்டு போய் அதை நோக்கி போனால் என்ன வந்து ஆகும்? இல்லை, ஆனால் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஏற்கனவே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த 2ஆம் உலக போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் அணு ஆயுதம் வைத்திருக்கிற ஒரு நாட்டின் மீது இன்னொரு அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடு போர் தொடுக்காது, அது வந்து பயப்படுவாங்க. இப்போ அமெரிக்காவோ பிரான்ஸோ ஜெர்மனியோ பல வல்லரசு நாடுகள் நம்ம பார்த்துருக்குறோம், யாருமே இன்னொரு அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாட்டோட நேரடியாக மோதினது இல்லை. சீனாவோடையோ அல்லது வந்து ரஷ்யாவோடையோ கூட வந்து அமெரிக்கா நேரடி மோதல்களை வச்சுக்கிட்டது இல்லை. அந்த மோதல்கள் வேறு வேறு இடங்கள் நடக்கும். இந்தியா தான் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாட்டை வாடா பார்த்துக்கலான்னு துணிஞ்சு உள்ளே போன நாடு. அந்த வகையிலே நம்ம ஜெயிச்சிட்டோம், மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு தான் நம்ம பேசுகிறாங்க. அப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் வந்து பலவீனமாக இருக்குது. இங்கே மட்டும் என்ன கெட்டு போயிருக்கு, இங்கேயும் ஒரு சர்வாதிகாரம் தான் இருக்குது. பாகிஸ்தானில் வந்து இராணுவம் வந்து அனைத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ வந்து அங்கே ஒரு முட்டாள் சர்வாதிகாரி சரி ஆனதாக ஆகட்டும், பட்டனை தட்டு அப்படின்னு அணுகுண்டை போட்டால் என்னங்க ஆகும்? அப்போ போர் என்பதை வந்து ஒரு சாகச காட்சிகளாக பார்க்கக்கூடிய இந்த முட்டாள் சங்கிகளுக்கு இது வந்து புரியவில்லை. அதனால் அந்த இதில் இருந்து அவங்க இப்போ இன்னைக்கு கொலவரி பிடிச்சி வந்து பாயிறாங்க, மோடி மேலேயே பாயிறாங்க, பிஜேபி மேலே வந்து பாயிறாங்க. அந்த இன்டெலெக்சுவல் சங்கிகளுக்கு இது என்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் பாயிண்ட் வந்து சிக்கலை. நேற்றுல இருந்து ஃபுல்லாக அடி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மோடியை விட அடுத்து ஒரு தீவிரமான ஒரு இந்துத்துவா தலைவர் வந்து யோகி ஆதித்யநாத் மாதிரி யாராவது வந்து பேசினாங்க தான். அதான் சொல்லிட்டாங்களே, மோடியா இருக்கிறதுனால இது சிந்தூர், இது யோகியா இருந்ததுன்னா தந்தூர், தந்தூரி ஆக்கியிருப்பாரு அப்படின்னு இப்பவே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போ அந்த முட்டாள் சங்கி கூட்டம் வந்து அப்படித்தான் வந்து நடந்து கொள்ளும், அப்படித்தான் வந்து பேசும். அவங்கள வந்து எது சொல்லி இவர்கள் வந்து மோடி இல்லை அத்வானி போன்றவர்கள்லாம் தலைவரானவர்களோ அந்த பசிக்கு வந்து போதுமான அளவு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே போகணும். மோடிக்கு வயசாயிருச்சு இல்லை, இப்போ நீங்கள் வந்து 56 இன்ச்செலாம் வந்து எங்கே போயிருக்கும்னே நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் வந்து அந்த தீனி போடக்கூடியவங்க தான் வந்து வர முடியும். ரெண்டாவது வந்து இது அமெரிக்கா வெளிப்படையாக இது மத்தியஸ்தம் பண்ணிச்சு, கட்ட பஞ்சாயத்து பண்ணிச்சு, 2 பேர் நிறுத்துங்கடா, சண்டை போட்டது போதும், வேலையை பாருங்கன்னு சொல்லி தான் வந்து நிறுத்தியிருக்கு. இந்த உண்மை அவர்கள் அது ட்ரம்ப் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாரு, 1000 ஆண்டுகளாக இந்த மோதல் நடந்துகிட்டு இருக்கு, நான் காஷ்மீர் பிரச்சனையை கூட பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்கு என்னாலான முயற்சிகளை நான் செய்கிறேன்னு ஒரு கருணையோட வந்து சொல்லியிருக்கிறார். இந்தியா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த 3வது நாடும் மத்தியஸ்தம் பண்ணக்கூடாது. வாஜ்பாய் பீரியட்லயும் அந்த பிரச்சனைகள் வந்து அதை திரும்ப சொல்றாங்கல்ல. இப்ப திரும்ப ட்ரம்ப் வந்து இதை வந்து சொல்றாரு. இப்ப இதெல்லாம் இந்தியா வந்து மறுக்கணும்.
இப்ப இந்த நேரத்துல வந்து மறுக்க முடியாது. இப்ப ட்ரம்ப் பேசுனதுக்கு மோடி மறுத்தாருன்னா அதானியோட கேஸ் அங்க இருக்குது, அங்க வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. அது எப்பவுமே வந்து ஒரு ஒரு கில்லட் இது மாதிரி வந்து அது எப்பவுமே கத்தி மாதிரி வந்து மீடியா பயன்படுத்திக்கிட்டு இங்க மாநில கட்சிகளை மிரட்டுற மாதிரி அதானிய வந்து மிரட்டுறாங்க. அதனால வந்து இது அவ்வளவுதான். இனிமேல் சங்கிகள் வந்து நீங்க எதிர்பார்த்தது போல பாகிஸ்தானை வந்து நீங்க தரைமட்டமாக்க முடியவில்லை, மேப்ல இருந்து அழித்து விட முடியவில்லை. வேணா உங்க ஆசைக்கு வந்து ஒரு மேப்பை வாங்கி அதுல வந்து பிளேட வச்சு ஊத்தி வேணா அழிச்சிங்களே தவிர யதார்த்தத்துல வந்து அழிக்க முடியாது. காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த போர் நிறுத்தம் என்பது வந்து அவங்க உண்மையிலேயே வந்து அவங்க அந்த இராணுவ தாக்குதலிருந்து அவங்களுடைய அமைதியான வாழ்க்கை வந்து மீட்டெடுக்கப்பட்டு விட்டதாக தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர இது வந்து அமெரிக்கா பஞ்சாயத்து பண்ணி தான் முடிஞ்சிருக்கின்றது உலக அறிஞ்ச விஷயம். அது சங்கிகள் வந்து ஒத்துக்கணும். ரெண்டாவது, ராஜாங்க ரீதியாக நீங்கள் வந்து தோல்வி அடைந்திருக்கிறீர்கள், எந்த நாடும் வந்து உங்களை வந்து ஆதரிக்கவில்லை, போர் நடவடிக்கை ஆதரிக்கவில்லை, நிறுத்தணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. மோடி பிரதமரான பிறகு இந்தியாவை பற்றி சர்வதேச அரங்கில் ஒரு நல்ல மதிப்பு இல்லைங்க. இது வந்து ஒரு வலதுசாரி நாடு, இது வந்து ஒரு இந்துத்துவ நாடு, மதம் சார்ந்து செயல்படுகிற நாடு. நட்பு நாடுகள் கூட இழந்துட்டோம். சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுகிறார்கள். நேபாளம் கூட நம்ம பக்கத்துல இல்ல, பங்களாதேஷ் பக்கத்துல இருந்து. ஆமா, இலங்கையில வந்து அதானி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா பூட்டான் மட்டும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால பூட்டான் மட்டும் ஆதரிக்கலாம். பூட்டான் ஆதரிக்கிறதுனால எந்த பலனும் வந்து அவங்களுக்கும் நம்ம ராணுவம் கிடையாது, நம்ம தான். அதனால வந்து சங்கிகளுடைய கதி வந்து அதோ கதி தான். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. சங்கிகளே பரிசீலிக்கட்டும், நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பெறுவதற்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.